ஆதன் இனியனிடம் பேசிவிட்டு நின்று கொண்டிருந்தான். மறுபக்கம் அந்த இனியனும் கோபமாக நின்று கொண்டிருந்தான். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, ஏ வாப்பா, நம்ம போலாம், நமக்கு 1000 வேலை இருக்கு, இவனை எதுக்கு பாத்துக்கிட்டு நிக்கிற என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் இனியன் அந்த இடத்திலேயே நின்று நடந்தவற்றை எண்ணி பார்த்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு அவனது கோபத்தை அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. இருப்பினும் அவனால் அப்போது விதிமுறைகளை மீற முடியவில்லை. ஆதனும் சோமனும் அங்கிருந்த காட்டுக்குள் சென்றார்கள். அங்கு வழிகள் ஏதும் இல்லை. அங்கு இருந்த செடி கொடிகளை அறுத்து எறிந்து கொண்டே சென்றார்கள். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, ஏன்பா, நம்ம உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை டிரெஸ் போட்ட பொண்ணையும் அந்த மஞ்சள் டிரெஸ் போட்ட மஞ்சுவையும் பார்த்தோம்ல, அவங்க இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? நம்மளுக்கே இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வருது, அவங்க எல்லாம் அதை சமாளிச்சு போயிருவாங்களா என்று கேட்டான். அந்த மஞ்சு என்ன பண்ணுவான்னு தெரியல, ஆனா அந்த வெண்ணிலா பாத்துக்குவாடா, அவன் நல்ல புத்திசாலி பொண்ணுடா என்று கூறினான் ஆதன். யாரு அந்த மஞ்சு பொண்ணு சமாளிக்காதா? அது சக்தியில சமாளிக்கலனாலும் அது பேசுற வாய்க்கு அந்த மிருகங்களும் இவளான்னு மறுபடியும் காட்டுக்குள்ள ஓடி போயிரும். கொஞ்ச நஞ்ச வாயா பேசுறா, எல்லாம் 7வது லெவல் சக்தி இருக்கோன்ற திமுருப்பா என்று கூறினான் சோமன். அதை கேட்டு ஆதன் சிரித்து விட்டு, நீ சொல்றது உண்மைதான், ஆனா ஒரு சில மிருகம் இவ இப்படி பேசுறதுக்கு கோபம் அதிகமாகி அவளை வலிமையா தாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு என்று கூறினான். ஆமாப்பா, இவள மாதிரி ஆளுங்கெல்லாம் இப்ப நம்ம மாட்டினோம் பாத்தியா, அந்த மாதிரி தாவரத்துக்கிட்ட மாட்டி கதறணும்பா. அப்பதான் இவெல்லாம் அடுத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்குவான். இப்போ ஒருத்தனை அந்த தாவரத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துனா பாத்தியா, அவன் பேசுறதும் இந்த மஞ்சு புள்ள பேசுறதும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இத நான் உன்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன், அதுக்குள்ள இன்னும் 4-5 கோமாளிங்க வரவும் சொல்ல மறந்துட்டேன் என்று கூறினான் சோமன். ஏய், அப்படிலாம் சொல்லாதடா, என்னதான் இருந்தாலும் அந்த மஞ்சு கூட வெண்ணிலான்னு நல்ல புள்ளையும் போகுது, அதுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்ன பண்றது சொல்லு, பேசாமவா என்று கூறினான் ஆதன். ஓஹோ, கதை வெண்ணிலா பக்கம் போகுதா? அந்த பொண்ணு மேல உனக்கு கரிசனெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் போல, என்ன சங்கதி ஆதனே என்று கிண்டலாக கேட்டான் சோமன். டேய் கிறுக்கா, அந்த பொண்ணு நமக்கு அக்கா மாதிரிடா, அதனாலதான் அப்படி சொன்னேன், மத்தபடி தப்பான நோக்கத்துல எல்லாம் சொல்லல என்று கூறினான் ஆதன். தெரியும்பா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், என்ன பண்றது, அன்பு இருக்க பொண்ணுங்க கூட தானே ஆணவம் பிடிச்ச பொண்ணுங்களும் இருக்கு என்று கூறினான் சோமன். அதை கேட்டு ஆதன் ஆமென்றவாறு தலையசைத்து விட்டு சிரித்துக் கொண்டே சோமனுடன் நடந்து சென்றார். மறுபக்கம் வெண்ணிலாவும் மஞ்சுவும் ஒரு 15 அடி இருக்கும் மனித குரங்கிடம் மாட்டிக்கொண்டார்கள். அந்த குரங்கு 9வது லெவல் சக்தி உள்ள மிருகமாக இருந்ததால் அவர்கள் இருவரும் போராடியும் அந்த மிருகத்தை சமாளிக்க முடியாமல் இருந்தார்கள். அவர்கள் இருவரின் உடம்பும் பயத்தில் வேர்த்து ஊற்றிக் கொண்டிருந்தது. அப்போது மஞ்சு வெண்ணிலாவை பார்த்து, என்னக்கா, நம்ம எந்த சக்தியை வச்சு அடிச்சாலும் தடுத்தாலும் இந்த குரங்க நம்மளால சமாளிக்கவே முடியல என்று பதட்டத்துடன் கேட்டாள். அது வேற ஒண்ணும் இல்ல மஞ்சு, இந்த குரங்கு 9வது லெவல் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு. அதுவும் இல்லாம நம்ம 2 பேரும் இதுக்கு சமமான ஆளுங்களே கிடையாது மஞ்சு. இது நம்ம சக்தியை தடுத்தா கூட நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் சண்டை போட்டு சமாளிக்கலாம். ஆனா இது என்னடானா நம்ம சக்தியை உள்வாங்கி நம்மளுக்கே திருப்பி அனுப்பி விடுது. அதனாலதான் நமக்கு இதை சமாளிக்கிறதும் இதை கடந்து போறதும் கஷ்டமா இருக்கு என்று கூறினாள் வெண்ணிலா. அப்படியாக்கா, இப்ப இதுகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது என்று கேட்டாள் மஞ்சு. அப்போது அந்த மனித குரங்கு சத்தமிட்டு கத்திவிட்டு அவர்கள் விடும் மூச்சு காற்றை உணர்ந்து அவர்களுக்கு பின்னால் வந்து நின்றது. அப்போது மஞ்சுவும் வெண்ணிலாவும் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்தார்கள். அந்த குரங்கு தனது நகத்தை வைத்து மஞ்சுவின் உடையை சிறிதளவு கிழித்தது. அதை பார்த்த மஞ்சுவிற்கு பயம் மேலும் அதிகமானது. அவள் நினைத்ததை விட இந்த நட்சத்திர பள்ளத்தாக்கு மிகவும் ஆபத்தாக இருந்தது. வெண்ணிலாவும் மஞ்சுவும் அந்த நட்சத்திர பள்ளத்தாக்கின் முடிவு பகுதியில் இருந்தார்கள். அவர்கள் வரும் வழியெங்கும் பல இன்னல்களையும் சவால்களையும் சந்தித்துதான் வந்தார்கள். இருப்பினும் இருவரின் நல்ல நேரத்தால் அங்கு இதுபோல 9வது லெவல் மிருகங்கள் வரவில்லை. அப்படி பல மிருகங்களை சந்தித்து வந்த இருவரும் இறுதியாக வந்து இந்த குரங்கிடம் மரணத்தை தழுவி விடுவார்கள் என்று நினைத்து அச்சத்தில் இருந்தார்கள். மஞ்சுவின் உடை கிழிந்ததை பார்த்த வெண்ணிலா, மஞ்சு என்னாச்சு, உன் ட்ரெஸ் மட்டும் தானே கிழிஞ்சிருக்கு, உனக்கு ஒன்னும் காயப்படலையே என்று பதட்டத்துடன் கேட்டாள். இல்லக்கா, எனக்கு எந்த காயமும் இல்ல, என் ட்ரெஸ் மட்டும்தான் கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் கிழிஞ்சிருக்கு. இப்ப இது பிரச்சனை இல்லக்கா, நம்ம எப்படியாவது இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போகணுக்கா, அதுக்கு ஏதாவது வழி பாருங்க என்று கூறினாள் மஞ்சு. நீ எதுக்கும் பயப்படாத, இங்கேயே இரு, நான் போய் அந்த மிருகத்தை பாத்துக்கிறேன் என்று வெண்ணிலா கூறிவிட்டு அங்கிருந்து வெளியே சென்று தனது வாளை எடுத்து அந்த குரங்குடன் சண்டை போட நின்றாள். ச்சே, அக்கா தனியா அந்த குரங்கு கிட்ட சண்டை போட போய் நின்னுட்டு இருக்காங்களே, நம்மளால அக்காவுக்கு உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்குமே, இப்ப யாராவது கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினா நல்லா இருக்கும் என்று நினைத்தாள் மஞ்சு. வெண்ணிலாவும் மிகவும் சோர்வாக இருந்ததால் அவள் அந்த குரங்கிடம் இருந்து அங்குமிங்கும் தப்பித்துக் கொண்டு அந்த குரங்கை சோர்வடைய செய்து கொண்டே இருந்தாள்.
அப்போது அந்த குரங்கை தனது வாள் கொண்டு காயப்படுத்திக் கொண்டும் இருந்தாள். அந்த குரங்கும் மிகவும் சோர்வடைந்தது. இருப்பினும் அதைவிட வெண்ணிலா சோர்வடைந்திருந்தாள். அப்போது அந்த குரங்கு வெண்ணிலாவை தனது கைகொண்டு தூக்கி அந்த பக்கம் வீசி எறிந்தது. அவளும் அங்கிருந்து ஒரு மரத்தில் அடித்து கீழே விழுந்தாள். அதை பார்த்த மஞ்சு அக்கா என்று கத்தினாள். அவளது சத்தம் கேட்டு அந்த குரங்கு மஞ்சுவை தாக்க சென்றது. அப்போது வெண்ணிலா தட்டு தடுமாறி தனது வாளை எடுத்துக்கொண்டு வந்து மஞ்சுவை தாக்க வந்த அந்த குரங்கின் கையிலே தனது வாளை வைத்து குத்தினாள். அந்த குரங்கு கையில் வாள் குத்திய வழியில் மஞ்சுவை தாக்காமல் வழியில் கோபமடைந்து அங்கிருந்து பின்னால் சென்றது. அப்போதுதான் வெண்ணிலாவிற்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அவள் மஞ்சுவை காப்பாற்றி விட்டாள். ஆனால் அந்த குரங்கிடம் சண்டை போட இப்போது அவளிடம் வாள் இல்லை. காரணம், அவள் அந்த வாளை அந்த குரங்கின் கையில் குத்தியதும் அந்த வாள் வளைந்து அந்த குரங்கின் கை சந்தில் சிக்கிக் கொண்டது. இப்போது வெண்ணிலாவிடமும் மஞ்சுவிடமும் அந்த குரங்கை எதிர்த்து சண்டையிட எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. அவ்வளவுதான், நம்ம உயிர் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட வாள் இருக்கும் போதே அந்த குரங்கு சமாளிக்க முடியல. இதுல இப்போ எதுவும் இல்லாம இருக்கும். இந்த குரங்கு நம்மளை கொல்ல போகுதுன்னு நினைக்கிறேன் என்று நினைத்தாள் வெண்ணிலா. அப்போது அந்த இரண்டு பெண்களும் அவர்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டார்கள். இருப்பினும் இப்போது இவர்களது உயிர் எப்படி போக போகிறது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த சமயம் மஞ்சுவும் வெண்ணிலாவும் அந்த இடத்தில் இருந்து எட்டி அந்த குரங்கை பார்த்தார்கள். அந்த குரங்கு அந்த வாளை பிடுங்கி எறிந்துவிட்டு வேகமாக அந்த இருவரையும் நோக்கி கொடூரமாக கத்திக்கொண்டே வந்தது. அதை பார்த்த இருவரும் கண்களை மூடிக்கொண்டு பதற்றத்தின் உச்சியில் இருந்தார்கள். அப்போது அங்கு ஒரு பிளாஷ் அடித்தது. அதன் பிறகு அந்த மிருகத்தின் மீது ஒரு கூர்மையான டிராகன் மின்னல் ஈட்டி அதன் தலையில் இடது பக்கம் சென்று வலது பக்கம் வந்தது. அந்த குரங்கு அங்கும் இங்கும் தடுமாறி கீழே விழுந்தது. அந்த சத்தம் அங்கு ஒரு இடி விழுந்தது போல கேட்டது. அதை கேட்டதும் வெண்ணிலாவும் மஞ்சுவும் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தார்கள். அப்போது அந்த பக்கம் அந்த மனித குரங்கின் தலையில் ஒரு மின்னல் ஈட்டி குத்தி இருந்தது. அதை பார்த்த அந்த இருவரும் அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம் அடைந்தார்கள். அப்போது ஆதனும் சோமனும் அந்த பக்கம் இருந்து அக்கா என்று கூறினார்கள். அப்போது வெண்ணிலாவும் மஞ்சுவும் மீண்டும் பதட்டம் அடைந்து திரும்பி பார்த்தார்கள். அங்கு ஆதனும் சோமனும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆதன் நீயா? நான் கூட வேற யாரோ நினைச்சிட்டேன்பா என்று கூறினாள் வெண்ணிலா. இல்லக்கா, நான் தான். உங்க ரெண்டு பேருக்கு எதுவும் ஆயில்லையே. ஏன்னா அந்த மிருகம் ரொம்ப பெரிய லெவல் சக்தி உள்ளது. நீங்களும் கத்திக்கிட்டு இருந்தீங்க என்று கேட்டான் ஆதன். இல்ல ஆதன், எங்களுக்கு பெரிய அளவுல எந்த ஒரு காயமும் இல்ல. எல்லாம் சின்ன காயங்கள் தான். எங்களை காப்பாத்தினதுக்கு உனக்கும் சோமனுக்கும் நன்றிப்பா என்று கூறினாள் வெண்ணிலா. அதை கேட்ட மஞ்சு, நீங்க எதுக்குக்கா இவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? நம்மளை காப்பாத்துற அளவுக்கெல்லாம் இவங்களுக்கு சக்தி இருக்கா? ஏன்னா இவங்க வெறும் 6வது லெவல் சக்தி வச்சிருக்கவங்கக்கா என்று ஏளனமாக கூறினாள். அதை கேட்டதும் வெண்ணிலாவிற்கே குழப்பம் வந்துவிட்டது. அவள் குழப்பத்துடன் திரும்பி ஆதனை பார்த்தாள். அப்போது சோமன் ஆதனை பார்த்து, நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நீ தலையில உட்காந்து தக்காளி சோறு சாப்பிட்டு காமிச்சாலும் இந்த மஞ்சள் டிரெஸ் போட்ட மஞ்சு நீ நடிக்கிறேன்னு தான் சொல்லுவா. அதனாலதான் நான் சொன்னேன் நீ வா நம்ம போலான்னு. ஆனா நீ என் பேச்ச கேட்காம காப்பாத்தினதுக்கு மேடமோட பரிச பாத்தியா என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினான். அதை கேட்டதும் ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு அந்த மிருகத்தின் மீதிருந்து தனது மின்னல் ஈட்டியை வெடுக்கென்று புடுங்கினான். அந்த மிருகத்தின் தலையில் இருந்து இரத்தம் வெள்ளமாக வந்தது. அதை பார்த்த ஆதன் அந்த இடத்தில் இருந்து மீண்டும் வந்து வெண்ணிலாவிற்கு அருகில் நின்றான். அப்போது ஆதனின் ஈட்டி அப்படியே மறைந்து போனது. அதை பார்த்த வெண்ணிலாவிற்கு தெரிந்துவிட்டது அந்த மிருகத்தை கொன்றது ஆதன் தான் என்று. ஆனால் இருப்பினும் மஞ்சு அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. என்னது, நீங்க எங்க 2 பேரையும் காப்பாத்துனீங்களா? இதை கேட்டா எனக்கே சிரிப்பா வருது. நாங்க 7வது லெவல் 8வது லெவல் சக்தி உள்ளவங்க. விட்டுருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மிருகத்தை நாங்களே கொண்டிருப்போம். அதுக்குள்ள நடுவுல நீங்க வந்து அதை கொண்டுட்டு நல்ல பேர் வாங்கிக்க பாக்குறீங்களா என்று திமிலாக கூறினாள் மஞ்சு. கேட்டியாப்பா, நல்லா கேட்டியாப்பா? இந்த மேடம் பேசுனதை கேட்டியா? நான் சொல்றதை தவிர நீ எல்லாம் சொல்றதையும் கேக்குற. அதான் எனக்கு உங்ககிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் என்று சோமன் ஆதனை பார்த்து கூறிவிட்டு மஞ்சுவை பார்த்து, எம்மாடி மஞ்சு, நல்லா கேட்டுக்கோ. நீ சொன்னதான் நானும் இவங்கிட்ட சொன்னேன். அவங்களே பாத்துக்குவாங்க. அந்த அம்மா 7வது லெவல் சக்தி வச்சு எப்படியும் 70-80 மிருகத்தை ஒன்னா கொள்ளும். வாடா நம்ம இங்க இருந்து போலான்னு சொன்னேன். ஆனா நீங்க கத்தி அலறிட்டு இருந்ததை கேட்டு இவன் தான் மனசு கேட்காம வந்து காப்பாத்தினா. நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குமா என்று கூறினான். அதை கேட்டதும் மஞ்சு எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அதை பார்த்த ஆதன் மஞ்சுவிடம் பேசாமல் வெண்ணிலாவை பார்த்து, என்ன மன்னிச்சிருங்கக்கா, உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் பயத்துல கத்துறது கேட்டுதான் உங்களுக்கு உதவி செஞ்சேன். இப்படி நீங்களே உங்களை காப்பாத்திருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டேன். எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க போயிட்டு வரோம் என்று கூறினான். அதை கேட்டதும் வெண்ணிலாவிற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. அவள் ஆதனையும் சோமனையும் பார்த்து, ஒரு நிமிஷம் இல்லைங்கப்பா, உங்க 2 பேர்கிட்டையும் நான் கொஞ்சம் பேசணும் என்று கூறினாள். அதை கேட்டதும் சோமன் வெண்ணிலாவை பார்த்து, ஏங்கா
நீங்களும் அந்த பொண்ணு மாதிரி 4 திட்டு திட்டி அனுப்பலாம்னு கூப்பிடுறீங்களா என்று கேட்டான். ஆமாப்பா, திட்டுறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஆனா உங்களே இல்ல, என் தங்கச்சிய. அவ பேசுனது சரியில்லை. ஏன்னா இங்க நாங்க உயிர் போற நேரத்துல இருந்தோம். அப்பதான் இந்த சம்பவம் நடந்துச்சு. இதுக்கு நாங்க உங்களுக்கு நன்றி உள்ளவங்களா தான் இருந்திருக்கணும். ஆனா இவ உங்களை தப்பா பேசிட்டா. அவ பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று கூறினாள் வெண்ணிலா. அதை கேட்டதும் ஆதனுக்கும் சோமனுக்கும் முகம் சந்தோஷமாக மாறியது. ஏனென்றால் அவர்களது உதவியை இவர்களாவது புரிந்து கொண்டாள் என்பதால். வெண்ணிலா பேசியதை கேட்டு மஞ்சுவிற்கு கோபம் வந்தது. மஞ்சு வெண்ணிலாவை பார்த்து, அக்கா, நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? நீங்க எதுக்கு அவங்க கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்க? அவங்க நம்மளை காப்பாத்தலாம் வாய்ப்பே என்று பேசுவதற்கு வந்தாள். அப்போது அவளை குறுக்கிட்ட வெண்ணிலா, நீ பேசாம நெல்லு மஞ்சு. இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீ பேசாத, சரியா? இவங்க மட்டும் நம்மளை காப்பாத்தலனா அந்த மிருகம் நம்ம 2 பேரையும் அடிச்சே கொன்றுக்குன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு நீ நன்றி சொல்லனா கூட பரவாயில்ல. தயவு செஞ்சு அவங்கள தப்பா பேசாம இரு, சரியா என்று கோபமாக கூறினாள். அதை கேட்டதும் வாயடைத்து போனாள் மஞ்சு. அக்கா, நீங்களா என்ன இப்படி பேசுறது? இது வரைக்கும் நீங்க என்ன இப்படி திட்டினதே இல்லக்கா. ஆனா இவங்க கூட நம்ம பேச ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க எனக்கு சப்போர்ட்டாவே பேச மாட்டீங்க. நான் போய் அந்த மிருகத்தோட சக்தி பொருட்களை எடுக்க போறேன், போங்க என்று கூறினாள். அப்போது மஞ்சு சென்று அந்த மிருகத்தின் சக்தி பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தாள். வெண்ணிலா ஆதனை பார்த்து சந்தோஷமாக சிறு புன்னகை செய்தாள். ஆதனும் சோமனும் வெண்ணிலாவை பார்த்து சிறு புன்னகை செய்தார்கள். மஞ்சுவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? நால்வரும் சந்திக்க போகும் புது நபர் யார்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சிறப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். மஞ்சு இறந்து போய் கிடந்த அந்த மனித குரங்கிடம் சென்று அதன் உடம்பில் இருந்து கிடைக்கும் சக்தி வாய்ந்த பொருட்களான டிமானிக் மாத்திரைகளையும் அதன் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு வந்தால், இந்தாங்கக்கா, எனக்கு இந்த குரங்கோட எலும்புகள் மட்டும் போதும், நீங்க இந்த டிமானிக் மாத்திரையை வச்சுக்கோங்க என்று மஞ்சு வெண்ணிலாவிடம் கூறினார். வெண்ணிலாவும் மஞ்சுவின் கையில் இருந்த அந்த டிமானிக் மாத்திரையை எடுத்து ஆதனுக்கும் சோமனுக்கும் கொடுத்துவிட்டு, இது 2 உங்களுக்கு சொந்தமானது. ஏன்னா நீங்க 2 பேரும் சரியான நேரத்துக்கு வராம இருந்திருந்தீங்கன்னா நாங்க 2 பேரும் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். அதனால இந்த சக்தி வாய்ந்த மாத்திரைகளுக்கு நீங்க 2 பேரும் தான் தகுதியான ஆளுங்க என்று அன்பாக கூறினாள். அக்கா, அந்த மாத்திரை உங்ககிட்ட தான் இருக்கணும், நீங்க எதுக்கு அவங்க கிட்ட கொடுத்திருக்கீங்க என்று சலிப்புடன் கேட்டாள் மஞ்சு. நீ பேசாம இரு மஞ்சு, எனக்கானதுன்னு நீ இதை கொடுத்துட்டேல, இத நான் என்ன செஞ்சா உனக்கு என்ன, நீ பேசாம இரு என்று கூறினாள் வெண்ணிலா. அந்த டிமானிக் மாத்திரையும் அந்த குரங்கின் எலும்பும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாகும். இது ஊருக்குள் இருக்கும் கடைகளில் விற்பவர்கள் மிகவும் விலை உயர்த்தி விற்பார்கள். இது சாதாரணமான ஆட்கள் எல்லாம் வாங்க முடியாத ஒன்றாகும். இது ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள் அவரவர் இளவரசர்களுக்கும் படை தளபதிகளுக்கும் தான் வாங்கி கொடுப்பார்கள். அப்படி விலை உயர்ந்த சக்தி வாய்ந்த பொருளை ஆதனுக்கு கொடுப்பதில் மஞ்சுவிற்கு துளியளவும் சம்மதம் இல்லை என்பதுதான் உண்மையான காரணம். ஆதன் ஒரு 6வது லெவல் சக்தி உள்ளவனாகும். அவன் மஞ்சுவை விட சக்தி கம்மியானவன் என்பது அவளது எண்ணமாகும். நான் ஏன் அக்கா பேசாம இருக்கணும்? இந்த டிமானிக் மாத்திரையும் எலும்பும் நம்ம 2 பேருக்கும் தான் கிடைக்கணும். ஏன்னா நம்ம 2 பேரும் தான் இந்த பெரிய மிருகத்தை அடிச்சு டயர்டாக்க செஞ்சோம். அப்புறம் இவன் வந்து அடிச்சு இதை கொண்டுட்டு இவன் தான் வீரன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுக்கா என்று கூறினாள் மஞ்சு. அவள் பேசியதை கேட்ட சோமன் ஆதனை பார்த்து, என்னப்பா இந்த பொண்ணு என்னமோ இதுவே இந்த மிருகத்தை அடிச்சு கொண்ட மாதிரி பேசுது. அதுவும் இல்லாம இந்த குரங்க டயர்டாக்குனா இதை கொல்ல முடியும்னு யாருப்பா சொன்னாங்க? நமக்கெல்லாம் இந்த மாத்திரை வேண்டாம்ப்பா, சொல்லிட்டு வா, நம்ம கிளம்பலாம் என்று கூறினான். ஆதன் வெண்ணிலாவை பார்த்து, இல்லக்கா, இந்த மாத்திரையெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் வேணாம் என்று கூறினான். அதை கேட்டதும் வெண்ணிலாவிற்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவள் ஆதனை பார்த்து, மஞ்சு பேசினத மனசுல வச்சுட்டு நீ வேணான்னு சொல்லாதப்பா, எனக்காகவாது நீ கொஞ்சம் எடுத்துக்கோ என்று அன்பாக கூறினாள். இல்லக்கா, நீங்க வச்சுக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு தான் இந்த மாத்திரை ரொம்ப தேவையா இருக்கும், நான் இதை அவ்வளவா பயன்படுத்த மாட்டேன் என்று கூறினான் ஆதன். அப்போது வெண்ணிலா சோமனை பார்த்து, தம்பி, உனக்கு இது வேணாமா என்று கேட்டாள். ஐயோ சாமி, எனக்கு எதுவுமே வேணாக்கா, எல்லாத்தையும் உங்க தங்கச்சி கையிலே கொடுங்க, அந்த புள்ளைய எல்லாத்தையும் வச்சுக்கிட்டோம். அது கோபமா பாக்குற பார்வையை விட இந்த டிமானிக் மாத்திரையெல்லாம் ஒன்னும் பெரிய சக்தியே இல்ல. உங்க தங்கச்சியை பார்த்து கூட்டிட்டு போங்க, அது கோபத்துல காட்டுக்குள்ள ஓடி போயிட போகுது, இன்னும் இந்த பள்ளத்தாக்கு முடிய ரொம்ப தூரம் இருக்கு, பார்த்து கூட்டிட்டு போங்க என்று கிண்டலாக கூறினான் சோமன். அப்போது அது வெண்ணிலாவிற்கு புரியவில்லை. அவள் குழப்பத்துடன் திரும்பி ஆதனை பார்த்தாள். ஆதன் வெண்ணிலாவை பார்த்து, அவனுக்கு இந்த டிமானிக் மாத்திரை எல்லாம் வேணான்னு சொன்னாங்கா, வேற ஒண்ணும் இல்ல என்று கூறினான். அதை கேட்ட வெண்ணிலா சரி என்றவாறு தலையசைத்து விட்டு திரும்பி மஞ்சுவை பார்த்தாள். சரி வாக்கா, நம்ம கிளம்பலாம் என்று கூறினாள் மஞ்சு.
ஆதனும் சோமனும் அவர்களிடம் இருந்து தனித்து செல்லலாம் என்று முடிவெடுத்தார்கள். அப்போது வெண்ணிலா ஆதனை பார்த்து, ஆதன், நீயும் சோமனும் எங்க கூடவே வாங்களே, நம்ம எல்லாம் ஒன்னா போலாம் என்று கூறினாள். அதை கேட்டதும் ஆதன் திரும்பி மஞ்சுவைத்தான் பார்த்தான். இருப்பினும் அவன் அவளை பற்றியெல்லாம் ஏதும் தவறாக சொல்லவில்லை. ஆதன் வெண்ணிலாவை பார்த்து, இல்லக்கா, நீங்க போங்க, நாங்க 2 பேரும் அங்கங்க ஓய்வு எடுத்துட்டு தான் போவோம், நீங்க சீக்கிரமா போகணும்னு நினைப்பீங்க என்று கூறினான். அவனது முகபாவனைகளை வைத்தே வெண்ணிலா ஆதனின் மனதை புரிந்து கொண்டாள். இருப்பினும் அவள் சொன்னாலும் மஞ்சு கேட்கப் போவது இல்லை. அதனால் அவள் ஆதனை பார்த்து, நீங்க 2 பேரும் வாங்கப்பா, நாங்க 2 பேரும் உங்களை எந்த ஒரு தொந்தரவும் பண்ண மாட்டோம், நீ தைரியமா கூட வா, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா நாங்க இந்த சிவப்பு பட்டனை அழுத்தி வெளியே போய்க்கிறோம், ஏன்னா எங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதனால சொல்றேன், எங்களால முடிஞ்சா நாங்க சண்டை போடுவோம், இல்லனா அதுல இருந்து தப்பிச்சு போய்க்கிறோம், சரியா என்று கூறினாள். ஆதன் திரும்பி சோமனை பார்த்தான். சரின்னு சொல்லுப்பா, அதான் அந்த அக்கா அவ்வளவு தூரம் சொல்லுதுல, அவங்களுக்காவது நம்ம போலாம்ப்பா என்று கூறினான் சோமன். ஆதனும் சிறிது நேரம் யோசித்து பார்த்துவிட்டு, சரிங்கக்கா, நம்ம போலாம் வாங்க என்று கூறினான். இந்த அளவுக்கெல்லாம் யோசிச்சு வர்ற அளவுக்கு உனக்கு சீன்லாம் இல்ல, உன்னோட பாதுகாப்புக்கு தான் நீயும் அவனும் என் அக்கா கூட வர்றீங்க, சும்மா பெரிய இவன் மாதிரி சீன்லாம் போட்டுட்டு இருக்காத, சரியா என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினாள் மஞ்சு. அதை கேட்டதும் சோமனுக்கு கோபம் வந்துவிட்டது. அம்மாடி மஞ்ச ட்ரெஸ், நீ சொன்னது சரிதான், ஆனா கொஞ்சம் வார்த்தைய மாத்தி பேசிட்ட, நாங்க தான் உன்னையும் உங்க அக்காவையும் காப்பாத்தணும், சரியா, நீங்க ஒண்ணு எங்களை காப்பாத்தல, அத முதல்ல மனசுல வச்சுக்கோ, உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் நல்லவங்களுக்கு கூட உதவி செய்ய தயங்க வேண்டியதா இருக்கு என்று கூறினான். அதை கேட்டதும் மஞ்சு ஏதும் பேசாமல் அமைதியாக மாறினாள். வெண்ணிலா ஆதனையும் சோமனையும் பார்த்து மன்னிப்பு கேட்பது போல செய்கை காண்பித்தாள். அதை பார்த்த சோமனுக்கு கோபம் குறைந்தது. ஆதனும் வெண்ணிலாவை பார்த்து சிறு புன்னகை செய்தார். தயவு செஞ்சு உங்க தங்கச்சிய முன்னாடி கூட்டிட்டு போங்கக்கா, நானும் என் நண்பனும் உங்க பின்னாடியே வர்றோம், போங்க என்று கூறினான் சோமன். அதை கேட்ட வெண்ணிலா சரி என்றவாறு தலையசைத்து விட்டு அவளை அழைத்துக் கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். அப்போது அவர்கள் 4 பேருக்கும் பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்டது. உங்களுக்கு சம்மதம்னா நானும் உங்க கூட சேர்ந்து பயணிக்கலான்னு விரும்புறேன் என்று குரல் வந்தது. அந்த குரல் கேட்டதும் 4 பேரும் வேகமாக திரும்பி பார்த்தார்கள். அங்கு ஒரு ஆண் வெள்ளை நிற உடை அணிந்து கொண்டு அழகாக சிரித்து நின்று கொண்டிருந்தான். இதனடா செத்த ஆவி மாதிரி ஒருத்தன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து நிக்கிறான் என்று சோமன் கிண்டலாக கூறினான். அதை கேட்டு ஆதனும் வெண்ணிலாவும் சிரித்தார்கள். ஆனால் மஞ்சு அந்த நபரை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மஞ்சு தன் சகோதரியான வெண்ணிலாவை பார்த்து கேட்டுவிட்டுத்தான் ஒப்புக்கொள்வாள். ஆனால் இந்த முறை அவளது ஒப்புதல் இல்லாமலே மஞ்சு அந்த நபரை பார்த்து, வாங்க வாங்க, நீங்க எங்க கூட வந்து சேர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ஒன்னும் பிரச்சனையே இல்ல, உங்க பேர் என்ன என்று முகத்தில் சந்தோஷம் பொங்க கேட்டாள். அக்கா, என்ன இவன் உங்ககிட்ட சம்மதம் கேட்காமலேயே அவங்கிட்ட சம்மதம் சொல்லிட்டு இருக்கா, அவனை பார்த்தாலே ஏதோ தேவைக்கு பழகிற ஆள் மாதிரி இருக்கு, நீங்க போய் ஏதாவது பேசி அவனை வேணான்னு சொல்லிட்டு வாங்கக்கா என்று கூறினான் சோமன். இல்லப்பா, இப்ப நான் போய் வேண்டான்னு சொன்னா அவ ஃபீல் பண்ணுவா, அதனால அவ என்ன பண்றான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் என்று கூறினாள் வெண்ணிலா. குட் அக்கா, வெரி குட் தங்கச்சி, நைஸ் ஃபேமிலி என்று தனக்குள் முணுமுணுத்தான் சோமன். அப்போது அந்த வெள்ளை உடையணிந்த நபர் மஞ்சுவை பார்த்து, என் பேரு வாணன், நான் இடும்பன் வம்சத்தை சேர்ந்தவன் என்று கூறிவிட்டு தனது கையை சுற்றினான். அப்போது திடீரென்று ஒரு பிளாஷ் அடித்தது. அதன் பிறகு பார்த்தால் அவன் கையில் ஒரு டிரெஸ் இருந்தது. அதை மஞ்சுவுக்கு கொடுத்தான். அதை பார்த்த மஞ்சுவிற்கு வாணன் மீது மேலும் அன்பும் ஈர்ப்பும் அதிகமானது. மறுபக்கம் சோமன் அந்த வாணனை பார்த்து, என்னப்பா இவன் மாயஜாலம் பண்றான், இவனுங்கெல்லாம் இந்த பள்ளத்தாக்குள்ள மிருகத்தோட சண்டை போட வந்தானுங்களா, இல்ல வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோன்னு வடிவேல் சார் சொல்லுவாரு அந்த மாதிரி ஏதாவது பண்ணி பணம் சம்பாதிக்க வந்தாங்களா என்று கேட்டுவிட்டு சிரித்தான். அதை கேட்டு ஆதனும் வெண்ணிலாவும் சிரித்தார்கள். அதை பார்த்த மஞ்சு அவர்களை கண்டுகொள்ளாமல் அந்த வாணனை பார்த்து, என் பேர் மஞ்சு, இது என்னோட அக்கா வெண்ணிலா என்று கூறிவிட்டு முகம் நிறைந்த மகிழ்ச்சியுடன் அந்த நபரை பார்த்து கொண்டே இருந்தாள். இடும்பன் வம்சம் என்பது சயகன் வம்சம் போல் வலிமையான வம்சமாகும். சயகன் வம்சத்தில்தான் மஞ்சுவின் காதலன் கார்த்திகேயனும் ஒரு சிறிய பொறுப்பில் இருக்கிறான். ஆனால் வாணன் உடல் அளவிலும் முக அளவிலும் கார்த்திகேயனை விட அழகாக எல்லாம் இல்லை. இருப்பினும் அவன் மஞ்சுவிற்கு கார்த்திகேயனை விட அழகாக தெரிந்தான். காரணம், அவன் வந்ததும் மஞ்சுவை தனது மாயஜாலங்கள் வைத்து அவளை ஈர்த்து விட்டான். இடுமன் வம்சமா? இது அந்த யுகன் வம்சத்தோட தோழமை வம்சமாச்சு. அப்போ இவனுக்கு நம்ம சூரிய யுகனை கொன்னது ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ என்று நினைத்தான் ஆதன். அப்போது வாணன் மஞ்சுவிடம் பேசிவிட்டு வேகமாக வந்து வெண்ணிலாவை பார்த்து, வணக்கம் வெண்ணிலா என்று மரியாதையாக கூறினான். அதை பார்த்த வெண்ணிலாவும் தனது கைகூப்பி அவனுக்கு வணக்கம் தெரிவித்தாள்.
இருப்பினும் அவளுக்கு வாணன் தங்களோடு பயணிப்பது பிடிக்கவில்லை. ஏனென்றால் வாணன் எப்படிப்பட்டவன், எந்த நேரத்தில் தங்களுடன் இணைந்துள்ளான், இதற்கு பின்னால் ஏதும் திட்டம் இருக்குமோ என்று தனது மனதிற்குள் சிந்தித்துக் கொண்டே இருந்தாள். மஞ்சு வாணனை ஒப்புக்கொள்ளாமல் வெண்ணிலாவிடம் அறிவுரை கேட்டிருந்தால் நிச்சயமாக வெண்ணிலா இதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்க மாட்டாள் என்பதே உண்மையாகும். வாணன் வெண்ணிலாவிடம் பேசிவிட்டு திரும்பி ஆதனையும் சோமனையும் பார்த்து, அப்புறம் இவங்க 2 பேரும் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று சற்று திமிரோடு கேட்டான். காரணம், அவன் 8வது லெவல் சக்தி உள்ளவன், அவர்கள் இருவரும் 6வது லெவல் சக்தி உள்ளவர்கள். அவங்க நாங்க போற வழியில வந்து எங்க கூட சேர்ந்துக்கிட்டாங்க, மத்தபடி அவங்கள எங்களுக்கு யாருன்னே தெரியாது என்று ஏளனமாக சிரித்தபடி கூறினாள் மஞ்சு. ஆமாமா, நாங்க வழியில வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிட்டவங்க. வாணன் வம்சாவளியா இவங்க 2 பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறவன். இதெல்லாம் கேட்டாதான்டா கடுப்பா இருக்கு என்று சோமன் ஆதனிடம் மெல்லமாக கூறினான். அதை கேட்ட வெண்ணிலா சிறு புன்னகை செய்தாள். ஆனால் அதை மஞ்சு பார்க்கவில்லை. அதன் பிறகு வாணன் ஆதனையும் சோமனையும் பார்த்துவிட்டு, இவங்க 2 பேரும் 6வது லெவல் சக்தி வச்சிருக்கவங்க, அப்ப இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, அதுல இருந்து நீங்க 2 பேரும் காப்பாத்திருக்கீங்க, அதனால உங்க கூட இருந்தா பாதுகாப்பா இருக்கும்னு உங்க கூடவே சுத்திட்டு இருக்காங்க இல்லையா என்று கேட்டான். அப்படி சொல்ல முடியாது. சரி, அவங்கள பத்தி எதுக்கு பேசிட்டு, இப்போதான் என்னையும் எங்க அக்காவையும் பாதுகாப்பா கூட்டிட்டு போக இடுவன் வம்சத்தை சேர்ந்த வாணன் இருக்காரே என்று வாணனை பெருமையாக கூறினாள் மஞ்சு. அதை கேட்ட சோமன், எப்பா பாருப்பா, நம்மளை பத்தி கேட்கவும் எப்படி வளர்றா பாரு, இது மாதிரி அப்பப்போ பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பா. ஏன் சொல்லிருக்க வேண்டியதானே, எங்களை மேடம் தான் 7வது லெவல் சக்தி வச்சு காப்பாத்துனாங்கன்னு. அவளும் பெண் தானே, அவளுக்கும் அதெல்லாம் சொல்றதுக்கு மனசு உறுத்தும்ல என்று சிரித்துக் கொண்டே கூறினான். அதை கேட்ட மஞ்சுவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் திக்குமுக்கு தெரியாமல் அங்குமிங்கும் திரும்பிக் கொண்டிருந்தாள். மஞ்சு வாணனிடம் வழிந்து வழிந்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த ஆதன், இந்த பொண்ணுக்குதான் காதலன் இருக்கானே, அப்புறம் எதுக்கு இவங்கிட்ட வலிஞ்சிட்டு இருக்கா என்று நினைத்தான். அதன் பிறகு மஞ்சு இவர்கள் முன்பு ஏதும் பேசவில்லை. அவள் வாணனை அழைத்துக் கொண்டு முன் சென்றாள். அதற்கு பின்பு சோமன், ஆதன் மற்றும் வெண்ணிலா நடந்து சென்றார்கள். வாணன் வந்த பிறகு வெண்ணிலா தன்னுடன் இருப்பதையே மஞ்சு மறந்துவிட்டு அவள் வாணனுடன் பேசி சிரித்துக் கொண்டே இருந்தாள். அவ்வப்போது மஞ்சு ஆதனை பற்றியும் ஏதோ பேசுவாள். அப்போது ஆதன் வாணனையும் மஞ்சுவையும் கோபமாக ஒரு பார்வை பார்ப்பான். அதை பார்த்த மஞ்சு அப்படியே பேச்சை மாற்றி பேசுவதற்கு ஆரம்பித்து விடுவாள். அவ்வப்போது சோமனும் அவர்கள் இருவரையும் கலாய்த்துக் கொண்டே நடந்து சென்றான். அவர்கள் ஐவரும் செல்லும் வழியில் ஏதேனும் மிருகங்கள் வந்தால் வாணன் பாய்ந்து முன் சென்று அவன் சக்தியை வைத்து அந்த மிருகங்களை கண்ணிமைக்கும் நேரத்தில் கொன்று வீழ்த்துவான். அங்கு வந்த 8வது லெவல் மற்றும் 9வது லெவல் மிருகங்களை எல்லாம் வாணன் பாய்ந்து பாய்ந்து கொன்று வீழ்த்தி கொண்டிருந்தான். அவனது சக்தியை யாரும் குறை சொல்லவே முடியாது. இருப்பினும் அவன் மீது ஏதோ ஒரு அவநம்பிக்கை அந்த மூவருக்கும் இருந்தது. ஆனால் அதை பார்த்த மஞ்சுவிற்கு அவன் மீது ஈர்ப்பு மேலும் மேலும் அதிகமாகிக் கொண்டேதான் இருந்தது. அதை இந்த மூவரும் பார்த்து கொண்டேதான் இருந்தார்கள். ஆனால் ஏதும் பேசவில்லை. மஞ்சுவும் வாணனும் பழகுவது பல நாள் பழகிய காதலர்கள் சிறிது நாட்கள் இடைவெளி விட்டு இருந்துவிட்டு சந்தித்தது போல் பேசி சிரித்துக் கொண்டும் நெருக்கமாகவும் இருந்தார்கள். அப்போது அங்கு ஒரு 9வது லெவல் சக்தி உள்ள சிங்கம் வந்து ஐவருக்கும் முன்பு நின்றது. அதை பார்த்த ஐவரும் அப்படியே நகராமல் நின்றார்கள். மஞ்சு ஆதனை பார்த்து, நீ எதுக்கும் பயப்படாத கண்ணா, என் வாணன் இருக்கான், அவன் பார்த்துப்பான், நீ ஓரமா நின்னு இங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு, சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இவன் எப்படி சண்டை போடுறான்னு பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோ, அது உனக்கு இந்த சின்ன சின்ன பூச்சி புழுக்களை கொள்ள உதவியா இருக்கும் என்று கிண்டலாக கூறினாள். அதை கேட்டு ஆதனுக்கு கோபம் வந்தது. இருப்பினும் அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவே இல்லை. அப்போது சோமன் மஞ்சுவை பார்த்து, நாங்க ஓரமா நின்னுக்கிறோம், நீ அப்படியே ஓரமா போயிரு, இல்லனா சிங்கம் உன்னை பார்த்து மறுபடியும் காண்டாயி காட்டுக்குள்ளேயே ஓடிட போகுது என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் மஞ்சுவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அப்போது வாணன் மஞ்சுவை பார்த்து, நீ கொஞ்சம் தள்ளிப்போ மஞ்சு, நான் இதை கொன்னதுக்கு அப்புறம் வா என்று கூறினான். சோமன் கூறியதும் அந்த வாணன் கூறியதும் வேறு வேறு அர்த்தம் என்றாலும் அவர்கள் சொல்லிய விஷயம் ஒன்று என்பதால் அவள் முகத்தை சுளித்துக் கொண்டு ஓரமாக சென்று நின்றாள். வாணன் அந்த சிங்கத்துடன் வெற்றி பெறுவானா? மஞ்சுவிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சியான விஷயம் என்ன? அடுத்தடுத்து கதைக்களத்தில் நடக்கவிருக்கும் விறுவிறுப்பான சம்பவங்கள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள். வாணன் அந்த 9வது லெவல் சிங்கத்தோடு சண்டை போட தயாரானான். அந்த சிங்கம் மிகவும் கோபமாக வந்து வாணனை தாக்கியது. அதிலிருந்து வாணன் தப்பித்துக் கொண்டே இருந்தான். அப்போது திடீரென்று அந்த சிங்கம் வாணனை அடித்து அந்த பக்கம் தள்ளியது.
அதை பார்த்த மஞ்சுவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் அதை பார்த்த சோமன், என்னப்பா வீரன்னு சொன்னீங்க, அவன் என்னடானா விட்டத்திலே பறந்துகிட்டு இருக்கான், இவனுக்கு அடிக்க தெரியுமா இல்ல என் நண்பனை கத்து கொடுக்க அனுப்புவா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்ட ஆதனும் வெண்ணிலாவும் சிரித்தார்கள். ஆனால் அவர்களை தள்ளி நின்று கொண்டிருந்த மஞ்சு, ஒரு அடிதானே வாங்கியிருக்கான், இன்னும் சண்டை முடியலையே, அதுக்குள்ள எதுக்கு இந்த சத்தம்லாம், சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் யார் யாருக்கிட்ட கத்துக்கணும்னு என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினாள். அதை கேட்ட சோமன், சரிங்க மஞ்சள் ட்ரெஸ் போட்ட பொண்ணே, நீங்க கொஞ்ச நேரம் பேசாம நில்லுங்க, அதுதான் எங்களுக்கும் நல்லது என்று கிண்டலாக கூறினான். அதை கேட்டதும் மஞ்சு முகத்தை அந்த பக்கம் திருப்பிக் கொண்டாள். வாணன் தனது வாளை எடுத்து அந்த சிங்கத்துடன் சண்டை போட ஆரம்பித்தான். அந்த சிங்கத்தின் உடம்பிலும் காயங்கள் ஏற்பட்டது. அதேபோல் வாணனின் உடம்பிலும் காயங்கள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருந்தது. இறுதியாக அவன் தனது சோர்ட் ஸ்பைக் சக்தியே என்று கத்தினான். அப்போது அவனது வாளில் நெருப்பு எரிய ஆரம்பித்தது. அதை வைத்து அந்த சிங்கத்துடன் சண்டை போட ஆரம்பித்தான் வாணன். முன்பை விட இப்போது அந்த சிங்கத்திற்கு காயங்கள் வலிமையாக ஏற்பட்டது. அந்த சிங்கம் அதனால் வலுவிழந்து சோர்வானது. அதை சுதாகரித்த வாணன் வேகமாக அங்கிருந்த மரத்தில் ஏறி அந்த சிங்கத்திற்கு இடதுபுறத்தில் இருந்து குதித்தான். அதை குத்திவிட்டு கீழே இறங்கினான் வாணன். இருப்பினும் அந்த சிங்கம் இறந்து போகவில்லை. ஆனால் அத்துடன் சிங்கம் இறந்துவிட்டது என்று நினைத்து அவன் மஞ்சுவை பார்த்து புன்னகித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த சிங்கம் தனது பெரிய காலை வைத்து எறும்பு போல் இருக்கும் வாணனை நசுக்க வந்தது. அப்போது ஆதன் பாய்ந்து சென்று வாணனை காப்பாற்றி அந்த பக்கம் அழைத்து சென்றான். அதை பார்த்த மஞ்சு, இந்த ஆதன் எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றான் என்று நினைத்து முடித்த அடுத்த நொடி அந்த சிங்கம் தனது காலை அந்த வாணன் நின்று கொண்டிருந்த இடத்தில் வைத்தது. அது ஒரு இடியே விழுந்தது போல சத்தம் கேட்டது. அப்போது அதை பார்த்த வாணனும் மஞ்சுவும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். இருப்பினும் வாணன் ஆதனுக்கு நன்றி சொல்லவில்லை. அப்போது ஆதன் வாணனை பார்த்து, இது மத்த மிருகம் மாதிரி வேற எங்க குத்துனாலும் சாகாது, இத கழுத்துல குத்துனா மட்டும்தான் சாகும் என்று கூறினான். அதை கேட்ட வாணன் தனது வாளை எடுத்து அந்த சிங்கத்தின் கழுத்திலேயே குத்திவிட்டு அந்த சிங்கத்தின் மேலேறி அமர்ந்தான். அப்போது அந்த சிங்கம் அங்குமிங்கும் தடுமாறிவிட்டு கீழே வந்து விழுந்து இருந்தது. அதை பார்த்த மஞ்சு சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாள். வாணன் தனது வாளை தனது உரையில் வைத்துவிட்டு அந்த சிங்கத்திற்கு அருகில் சென்றான். அவனுக்கு அருகில் சென்ற மஞ்சு அங்கிருந்த மற்ற மூவரையும் பார்த்து, இங்க பாத்தீங்களா என் வாணன் எப்படி அந்த 9வது லெவல் சக்தி உள்ள மிருகத்தோட சண்டை போட்டு ஜெயிச்சிட்டான்னு, அதுக்குள்ள நீங்க இவனெல்லாம் கிண்டல் பண்ணீங்கல்ல என்று ஏளனமாக கூறினாள். அதை கேட்ட சோமன், ஆமா ஆமா சண்டாலாம் நல்லாதான் இருந்துச்சு, ஆனா என் நண்பன் வந்து காப்பாத்தலனா உன் வாணனை நீ தரைய தோண்டிதான் பாத்திருக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறினான். அதை கேட்டதும் மஞ்சு ஏதும் பேசாமல் அந்த பக்கம் திரும்பினாள். அதை பார்த்த சோமன் ஆதனை பார்த்து, பாத்தியாப்பா நான் இந்த மாதிரி கரெக்டா பேசும்போது மட்டும் மேடம் அந்த பக்கம் திரும்பி நிக்கிறாங்க என்று கூறினான். சரி சரி விர்ரா என்று கூறினான் ஆதன். வாணனும் மஞ்சுவும் சந்தித்து சிறிது நேரம்தான் ஆகிறது. ஆனால் அவர்கள் இருவரும் இருப்பதை பார்த்தால் பல வருடம் ஒன்றாக பழகியவர்கள் போல் மஞ்சு நடந்து கொண்டிருந்தாள். அது வெண்ணிலாவிற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. இருப்பினும் அவள் எதுவும் சொல்ல முடியாத கட்டாயத்தில் இருந்தாள். ஏனென்றால் மஞ்சு அதை கேட்கும் எண்ணத்தில் இல்லை என்பதுதான். வெண்ணிலா ஆதனையும் சோமனையும் பார்த்து, இந்த மாதிரி மஞ்சு நடந்துக்கிறது பேசுறதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்திருக்கேன். அது எப்போன்னா அந்த கார்த்திகேயன் கிட்ட பேசும்போது பழகும் போதுதான். ஆனா இது மறுபடியும் நடக்கிறத பார்த்தா இவன் முழுசா வாணனை விரும்ப ஆரம்பிச்சிட்டா போல இருக்குப்பா. இது நல்லதா இல்ல கெட்டதான்னு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா என் மனசு ஏதோ உறுத்திட்டே இருக்கு என்று கூறினாள். அதுக்கு நம்ம என்னக்கா பண்றது, நம்மளால சொல்லதான் முடியும், அதை கேட்கறதும் கேட்காதும் அவங்க விருப்பம்கா என்று கூறினான் சோமன். சரிதான்ப்பா, இருந்தாலும் என் தங்கச்சி, அவளுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வர்றதுக்கு நம்ம விட்டுறக்கூடாதுப்பா என்று கூறினாள் வெண்ணிலா. அப்போது திடீரென்று மஞ்சு சந்தோஷமாக கத்தினாள். அதை கேட்டதும் மூவரும் திரும்பி என்னவென்று பார்த்தார்கள். அங்கு வாணன் அந்த சிங்கத்தின் உடலை வெட்டி அதில் இருக்கும் சிவப்பு நிற டீமானிக் மாத்திரையை எடுத்துக் கொண்டிருந்தான். அந்த சிவப்பு நிற மாத்திரை மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். அதை வாணன் தனது கையில் எடுத்தான். அது தீச்சுடர் போல் எரிந்தது. அதை பார்த்தபோது மஞ்சுவால் அவளது சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அப்படி இருக்கும்போது அவளுக்கு மேலும் ஒரு சந்தோஷமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. அது என்னவென்றால், வாணன் சிவப்பு மாத்திரையை எடுத்து மஞ்சுவுக்கு கொடுத்தான். இதோ இந்த சிவப்பு நிற மாத்திரை உனக்குதான், இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் வாணன். அதை கேட்டதும் மஞ்சுவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவள் அங்குமிங்கும் குதித்துவிட்டு வாணனை பார்த்து, வாணன், இந்த சிவப்பு நிற மாத்திரைகள் இந்த சிங்கத்தோட உடம்புல இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
அப்படி இருக்கும்போது இந்த சிவப்பு மாத்திரை எனக்கு கொடுத்திருக்கேல, எனக்கு சொல்ல முடியாத அளவு சந்தோஷமா இருக்கு என்று கூறினாள். அந்த சிவப்பு நிற டிமானிக் மாத்திரை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகும். இது 10 சாதாரண மாத்திரைகளுக்கு இணையான ஒரு மாத்திரையாகும். இதை பயன்படுத்தினால் இப்போது இருக்கும் லெவல் சக்தியில் இருந்து அடுத்த லெவல் சக்திக்கு செல்ல ஊண்டுகோலாக இருக்கும். எனக்கு தெரியும் மஞ்சு, ஏன்னா இந்த மாத்திரை கடையில கூட விற்க மாட்டாங்க. ஏன், இது பல அரசர் வம்சத்துக்கே கிடைக்கிறது இல்ல. அப்படி இருக்கும்போது அது உனக்கு கிடைச்சா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது ஒன்னும் ஆச்சரியமானது இல்ல. அதுவும் இல்லாம இதை உனக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல மஞ்சு. அப்புறம் நீ இப்ப 7வது லெவல் சக்தி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை சாப்பிட்டனா 8வது லெவலுக்கு நீ போயிருவ. அதனால நீ இதை சாப்பிட்டுக்கோ மஞ்சு என்று கூறினான் வாணன். மஞ்சுவும் அதை சந்தோஷமாக வாங்கிக் கொண்டாள். அதை வாங்கியதும் மஞ்சு திரும்பி ஆதனை ஏளனமாக பார்த்துவிட்டு வாணனுடன் சேர்ந்து மீண்டும் நடந்து செல்ல ஆரம்பித்தாள். அப்போது திடீரென்று மஞ்சு திரும்பி ஆதனை பார்த்து, இதுதான் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கும் வாணன் மாதிரி பெரிய பெரிய மாவீரனுக்கும் உள்ள வித்தியாசம். அவரை பாரு, அந்த சிவப்பு மாத்திரை எடுத்ததும் எனக்கு கொடுத்து என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஆனா நீ என்னடான்னா, நாங்க அடிச்ச மிருகத்தை கொண்டுட்டு நீ அடிச்ச மாதிரி பந்தா பண்ணிட்டு இருக்க. அப்புறம் என் அக்காக்கு ஏன் உன்ன மாதிரி ஆளுங்களெல்லாம் பிடிக்குதுன்னு தெரியல. ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டாள் அவ கூட இருக்கிறது எனக்கு தான் கஷ்டமா இருக்கு என்று ஏளனமாக கூறினாள். அதை கேட்ட ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, நீ சொல்றதெல்லாம் சரிதாமா, ஆனா நான் ஒரு நல்ல வலிமையான பொண்ணு கிடைச்சா நான் காதலிக்கிற பொண்ணை விட்டுட்டு இன்னொருத்திய போய் எல்லாம் காதலிக்கிற கேவலமான செயலெல்லாம் செய்யவே மாட்டேன். சரியா? அப்படி செய்யறவங்க தான் அதை பார்த்து கேவலமா நினைக்கணும். நான் முட்டாளும் இல்ல, நீ என்னை விட புத்திசாலியும் இல்ல. சரியா? போ, இவன் கூடவாது நிலைச்சு நிலையாரு. வேற ஒருத்தனை பார்த்ததையும் இவனையும் மறந்துடாது. சரியா என்று கூறினான். அதை கேட்டதும் மஞ்சு ஏதும் பேசாமல் அமைதியானாள். அவள் அப்படியே திரும்பி வாணனை பார்த்தாள். அப்போது வாணன் மஞ்சுவை பார்த்து, நீ எதுக்கு இவன மாதிரி மரியாதை தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ பேசாம வா மஞ்சு. இதுக்கப்புறம் இவன் உன்னை இப்படியெல்லாம் பேசினான்னா அப்புறம் அவன் சாவு என் கையில தான் என்று கூறினான். அதை கேட்டதும் ஆதன் சிரித்தான். அப்போது சோமன் வாணனை பார்த்து, டே வெள்ள பாவாடை போட்டவனே, உன்ன மாதிரி என் நண்பன் கிட்ட பேசினவெல்லாம் என்ன கதி ஆனான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால ஒருத்தன் உருவத்தை வச்சு வசனெல்லாம் பேசாத. அதை கேட்டதும் வாணன் மஞ்சுவை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டான். மஞ்சுவும் அவளது கையை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து சென்று விட்டாள். அதை பார்த்த வெண்ணிலாவின் மனம்தான் பதட்டமடைந்தது. அதை பார்த்த ஆதன், நீங்க கவலைப்படாதீங்கக்கா, அவன் பார்க்கதான் முரட மாதிரி இருக்கான். ஆனா உங்க தங்கச்சி மேல அன்பாதான் இருக்கான். அதுவும் இல்லாம அவன் கண்டிப்பா உங்க தங்கச்சிக்கு பாதுகாப்பா இருப்பான் என்று கூறினான். நீ சொல்றது உண்மைதான் ஆதன், ஆனா நான் உனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீ அதை கேப்பியா என்று கேட்டாள் வெண்ணிலா. அதை கேட்ட ஆதன் சரி என்றவாறு சிறு புன்னகையுடன் தலையை அசைத்தான். அதை பார்த்த வெண்ணிலா, நீ பேசாம இங்க இருந்து வேற பாதையில போயிருப்பா. ஏன்னா எனக்கு என்னமோ உன் உயிருக்கு அந்த வாணனால ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு என்று கூறினாள். ஆதன் சிறு புன்னகை செய்துவிட்டு, அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாதுக்கா. அதுவும் இல்லாம நீங்க வேற தனியா இருக்கீங்க. உங்களுக்கு பாதுகாப்பா நானும் என் நண்பனும் நிழல் போல கூடவே இருப்போம்க்கா என்று கூறினான். அதை கேட்டதும் வெண்ணிலா சிறு புன்னகை செய்துவிட்டு ஆதனை பார்த்து, நான் எப்படியும் இங்க இருந்து போயிருவேன்பா. ஆனா எனக்கு என்னமோ உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு தான் பயமா இருக்கு. ஏன்னா அந்த வாணன் 8வது லெவல் சக்தியில மேக்சிமம்ல இருக்கான். ஆனா நீ 6வது லெவல் சக்தியில இருக்க. அதனால உனக்கு ஆபத்து ரொம்ப அதிகம்பா, புரிஞ்சுக்கோ என்று கூறினாள். சரிங்கக்கா, அப்படி அந்த வாணன் என்ன அடிக்க வந்தான்னா நான் எங்க வெண்ணிலா அக்கா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். அப்புறம் அவனை எங்க அக்கா பறக்க விட்டதுக்கு அப்புறம் நான் வெளியே வந்துக்கிறேன் என்று சிறு புன்னகையுடன் கூறினான் ஆதன். அதை கேட்டதும் வெண்ணிலா சிறு புன்னகை செய்துவிட்டு ஆதனை 2 அடி அடித்தாள். அதை பார்த்த ஆதனும் சோமனும் சந்தோஷமாக சிரித்தார்கள். மறுபக்கம் ஒரு பெண்ணும் ஆணும் அங்கிருந்து ஒரு சின்ன குகைக்குள் சென்றார்கள். அவர்கள் இருவரும் அந்த குகைக்குள் செல்வதற்கு முன்பு அங்கு யாரேனும் இருக்கிறார்களா என்று சுற்றியும் பார்த்துவிட்டு அங்கு ஏதேனும் மிருகங்களின் நடமாட்டம் இருக்கிறதா என்று கூர்ந்து கவனித்துவிட்டு அந்த குகைக்குள் சென்றார்கள். அங்கு எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லை, மிருகங்களும் இல்லை. அதை தெரிந்து கொண்ட பிறகுதான் இருவரும் அந்த குகைக்குள் சென்றார்கள். உள்ளே சென்றவுடன் அந்த பெண் தனது கையில் இருக்கும் அந்த சிவப்பு நிற மாத்திரையை சாப்பிட அறிவுறுத்தினான் அவனுடன் இருந்த நபர். அவர்கள் இருவரும் வேறு யாரும் இல்லை, மஞ்சு மற்றும் வாணன் தான். இருவரும் ஆதன், வெண்ணிலா மற்றும் சோமனை விட்டு நெடுந்தூரம் வந்து விட்டார்கள். இப்ப சாப்பிடு மஞ்சு, இந்த அமைதியான இடம் தான் உனக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு சரியான இடமா இருக்கும் என்று கூறினான் வாணன். அதை கேட்டதும் மஞ்சு அந்த சிவப்பு நிற மாத்திரையை எடுத்து
தனது வாயில் போட்டு விழுங்கினாள். அவள் விழுங்கிய அடுத்த நொடி அவளை சுற்றியும் சிவப்பு நிற திரவியம் வந்து அவளை வேக வேகமாக சுற்றியது. அதை பார்த்த வாணன் சிறு புன்னகை செய்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மஞ்சு 8வது லெவல் சக்திக்கு முன்னேற போறா. அதுக்கப்புறம் அவளும் நம்மளும் ஒரே லெவல் சக்தி உள்ளவங்களா இருக்க போறோம் என்று நினைத்து சந்தோஷமாக உணர்ந்தான் வாணன். அந்த சக்தி மஞ்சுவின் உடம்பில் இறங்கும் போது மிகப்பெரிய வலியை உண்டாக்கும். ஆனால் அதை அந்த நபர் தாங்கிக் கொள்ளும் அளவுக்கான உடல் பலத்தை அந்த சக்தியே கொடுத்து உதவும். எலும்புகளும் உடம்பும் வலிமை பெற்றது. அப்போது மஞ்சுவின் உடம்பில் இருக்கும் எலும்புகளும் உடம்பும் வலிமை பெறுவதை அவளே உணர முடிந்தது. மஞ்சு 7ஆம் லெவலில் இருந்து 8வது லெவல் சக்திக்கு மெல்ல மெல்ல செல்வதையும் அவளால் உணர முடிந்தது. அதன் பிறகு சிறிது நேரம் மஞ்சுவிற்கு அந்த சக்தி உடலில் சாய்ந்து கொண்டிருந்தது. அது முடியும் வரை வாணன் உடன் இருந்து காத்துக் கொண்டிருந்தான். அவளது உடல் சுமார் அரை நாளுக்கு மேல் அந்த சக்தியை உள்வாங்கிக் கொண்டிருந்தது. திடீரென்று மஞ்சு மிகவும் சத்தமாக கத்தினாள். அப்போது அதை கேட்ட வாணன் புரிந்து கொண்டான். மஞ்சு 8வது லெவல் சக்திக்கு முன்னேறிவிட்டாள் என்று. அங்கு சென்று பார்த்தான். மஞ்சு 8வது லெவல் சக்தி பெற்று அங்கு சந்தோஷமாக நின்று கொண்டிருந்தாள். வாணனை பார்த்த மஞ்சு வேகமாக ஓடி வந்து அவனை கட்டி அணைத்துக் கொண்டு, நான் 8வது லெவல் சக்திக்கு வந்துட்டேன் வாணன். இதுக்கப்புறம் இதுல இருந்து மேல மேல போறதுக்கான விஷயங்களை செஞ்சாலும் போதும் என்று கூறினாள். ஆமா மஞ்சு, அப்ப நான் இன்னும் பல 9வது லெவல் சக்தியுள்ள மிருகங்கள்ல நிறைய கொல்ல வேண்டியது இருக்கும் போல இருக்கே என்று கேட்டான். ஏய், எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா என்று செல்லமாக கேட்டாள் மஞ்சு. கண்டிப்பா பண்ணிக்கலாம் மஞ்சு. சரி, இப்ப தூங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு, போய் தூங்கலாமா என்று கேட்டான் வாணன். போலாம் வாணன் என்று கூறினாள் மஞ்சு. இருவரும் சென்று அந்த குகைக்குள் படுத்து ஓய்வெடுத்தார்கள். மறுபக்கம் ஆதன், வெண்ணிலா மற்றும் சோமன் மூவரும் தங்குவதற்கு ஒரு இடம் பார்த்திருந்தார்கள். அப்போது ஆதன் விழித்துக் கொண்டு அவர்கள் இருவருக்கும் காவலாக இருந்தான். அதை பார்த்த சோமனும் தூங்காமல் எழுந்து ஆதனுடன் இருந்தான். அதை பார்த்த வெண்ணிலா மிகவும் நெகிழ்வாக உணர்ந்தாள். வெண்ணிலாவுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி என்ன? வாணனுக்கும் ஆதனுக்கும் சண்டை ஏற்படுமா? அடுத்தடுத்த கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான நிகழ்வுகள் என்ன? இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள பாக்கெட் எஃப்எம் உடன் இணைந்திருங்கள்.